பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் மாரடைப்பின் காரணமாக காலமாகியிருக்கிறார். அவருக்கு தற்போது அங்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் பொதுமக்களும் நேரடியாக அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். தமிழ் சினிமாவிற்கு திரு பாக்யராஜ் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எப்படிப்பட்டது? மேலும் அவருடைய திரைக்கதையின் தனித்துவம் என்னென்ன? மேலும் கள நிலவரங்களையும் விவரிக்கலாம். 73 வயதில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநராக இந்திய சினிமாவில் சிறந்த திரைக்கதையாளர் என்கின்ற ஒரு புகழை பெற்றிருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இன்று காலமானார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக பாக்யராஜ் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1980களின் தொடக்கம் 1979 இருந்தே பாக்யராஜ் அவர்களுடைய சினிமா என்பது மிகவும் மாறுபட்டதாக இருந்திருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய கருத்துக்கள், அவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே மிகவும் மெல்லியவையாக இருந்திருக்கின்றன. சமூகத்தில் உணர்வு ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவிற்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் நகைச்சுவை கலந்து அவருடைய திரைக்கதையை கொடுக்கக்கூடிய அளவில் வல்லமை மிக்கவராக பாக்யராஜ் இருந்திருக்கிறார். 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் என்கிற ஒரு படம் வெளியாகிறது. அந்த படத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான உண்மைகள், அதாவது அன்றைய காலகட்டத்தில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒன்றாக அன்றைய சூழலில் இருந்ததை வெளிப்படையாக இது தவறு என்று சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய அளவிற்கு அந்த படத்தில் பெண்களுக்கு ஆதரவாக அந்த கதையை வடிவமைத்திருக்கிறார். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை என்ன, பெண்கள் மீதான செலுத்தப்படக்கூடிய குற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர் தெளிவாக காட்டியிருப்பார். பெண்களினுடைய வல்னரபிலிட்டியினுடைய ரியாலிஸ்டிக் என்பதை தெளிவாக காட்டிருக்கக்கூடிய அளவிற்கு அந்த படம் என்பது இருந்திருக்கிறது. சில இடங்களில் வெளிப்படைத்தன்மையோடு அந்த படத்தில் உண்மையான கருத்துக்களையும் சொல்லியிருப்பார். அதாவது சமூகத்தில் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் என்னவாக இருக்கிறது, பெண்களுடைய உணர்வுகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் என்ற படத்தின் மூலமாக பாக்யராஜ் அவர்கள் வெளிக்கொண்டிருப்பார். 1980 ஒருகை ஓசை என்கின்ற ஒரு படத்தில் உருவாக்கியிருந்தார், இயக்கியிருந்தார். அது வாய் பேச முடியாத மனிதனுடைய காதல் என்னவாக இருக்கும், அதாவது சைலன்ஸ் மூலமாக அமைதியாக இருந்து அவருடைய எமோஷன்ஸை, அவருடைய உணர்வுகளை எவ்வாறு வெளிப்படுத்த முடியும் என்கின்ற வகையிலே மிகவும் வித்தியாசமான ஒரு படமாக இருந்தது ஒருகை ஓசை. 1980 அவர் எடுத்தது. அதே போல அந்த 7 நாட்கள், பாக்யராஜ் என்று சொன்னாலே அனைவரும் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு படத்தினுடைய பெயர் என்றால் அது அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் கிட்டத்தட்ட யாராலுமே மறுக்க முடியாத மிகவும் வித்தியாசமாக ஒரு படமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. பாக்யராஜ் அவர்களுடைய ஒரு சிறந்த வசனமாக இன்று வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு நெருங்குகிறது, 45 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் இப்போது வரைக்கும் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காதலி இன்னொருடைய மனைவி ஆகலாம், ஆனால் என்னுடைய மனைவி தன்னுடைய காதலி ஆக முடியாது என தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் தாலியில் இருக்கிறது என்கின்ற வகையிலே ஒரு கிளைமேக்ஸை அவர் உருவாகியிருப்பார். அன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் ஹீரோ கதாபாத்திரத்தில் நடிப்பவர் வில்லனை அடிக்க வேண்டும், ஹீரோ கதாபாத்திரத்தில் இருப்பவர்களுடைய காதல் வெற்றி பெற வேண்டும், ஹீரோ கதாபாத்திரத்தில் இருப்பவருடைய குடும்பம், அவருடைய மனைவி எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் இருந்தது. ஹீரோவும் காதலியும் ஹீரோயினும் ஒன்றாக சேரவில்லை என்றால் அது நெகட்டிவ் கிளைமேக்ஸ், அந்த படம் ஓடாது என்கின்ற ஒரு கருத்து என்பது நிலவியது. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் சேராமல் இருந்தாலும் ஒரு நல்ல முடிவுரையை கொடுக்க முடியும், அந்த படத்தை வெற்றியடை செய்ய முடியும் என அன்றைய காலகட்டத்தில் இருந்த சினிமாவினுடைய இலக்கணத்தை உடைத்தெறிந்து புதிய திரைக்கதையை உருவாக்கி ஒரு சாதனையை புரிந்திருக்கக்கூடிய நபராக பாக்யராஜ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என இங்கு வந்திருக்கக்கூடிய அவருடன் பணியாற்றி இருக்கக்கூடிய இயக்குநர்கள், அவருடன் பயணித்திருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் எல்லாமே அந்த கருத்தை வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகாக விடியும் வரை காத்திரு என 1981ஆம் ஆண்டு ஒரு படம் வெளியாகிறது. த்ரில்லர் படமாகவும் அவர் எடுத்திருக்கிறார். ஒரே குடும்பம் சார்ந்து மட்டுமல்ல, ஆக்ஷன் சார்ந்து மட்டுமல்ல, பல்வேறு த்ரில்லர் கதாபாத்திரங்களையும் அவர் உருவாக்கியிருக்கிறார். அந்த கதைகளையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதுபோன்ற ஒரு படமாக விடியும் வரை காத்திரு 1981ஆம் ஆண்டு பாக்யராஜ் அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கிறது. அதே போல மௌன கீதங்கள் 1981 அந்த காலகட்டத்தில் வெளிவந்த படமாக பார்க்கப்படுகிறது. திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய முரண்கள் என்னவாக இருக்கிறது, திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது என்பதையெல்லாம் எமோஷனலாக உணர்வு ரீதியிலாக பொதுமக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறார். பாக்யராஜ் அவர்களுடைய வெற்றி அதை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் சினிமா என்றாலே அது மாற்று மனிதர்களுடைய வாழ்வியலில் இருந்து மேம்படுத்தப்பட்ட அல்லது யோசிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் அதற்கு முன்பாக ஒரு சில படங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதுதான் இலக்கணமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் அவர்களுடைய படங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய நகைச்சுவைகள் எல்லாவற்றையுமே கொண்டு வந்து ஒரு திரைப்படத்தை கொண்டிருக்கிறார். ஒரு நடுத்தர மக்கள், ஒரு எளிய மக்கள் அவருடன் இணைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கான அவர்களுடைய இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதனை திரைப்படத்தில் கொண்டு வந்து மக்களிடம் காட்டி அதன் மூலமாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு
இயக்குனராக ஒரு சிறந்த திரைக்கதை வடிவமைப்பாளராக இருந்திருக்கிறார் பாக்யராஜ் எனவும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான திரை பிரபலங்களாக இருக்கட்டும், அவருடன் பயணித்த சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும், எல்லோருமே சொல்லியிருக்கிறார்கள். இந்த மௌன கீதங்கள் படம் 1981 அந்த காலகட்டத்தில் வெளியான படமாக பார்க்கப்படுகிறது. அதில் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, திருமணத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது, ஆண்களுடைய ஈகோ என்னவாக இருக்கிறது, பெண்களுடைய உணர்வுகள் என்னவாக இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த படத்தில் வெளிப்படையாக காட்டியிருப்பார். இன்று போய் நாளை வா என 1981 அவருடைய படம் வெளியானது. அதில் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும், அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும், ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையினுடைய போராட்டம் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் இன்று போய் நாளை வா என்கின்ற படத்தில் அவர் வெளிப்படையாக சொல்லியிருப்பார். அதே போல முந்தானை முடிச்சு 1983 அந்த ஆண்டு காலகட்டத்தில் வந்து முந்தானை முடிச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் அது பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது, ரீமிக்ஸ் செய்யப்பட்ட ஒரு படமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கான அங்கீகாரம் என்னவாக இருக்கிறது, பெண்களுடைய ஆளுமை என்னவாக இருக்கிறது, அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சினிமா படங்களை பார்க்கும்போது ஒரு சில இயக்குநர்களை தவிர்த்து வந்திருக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே பெண்களுக்கான கதாபாத்திரங்கள் உறுதியானதாகவும் திடமானதாகவும் திரையில் இருப்பது என்பது மிகவும் அரிதாக பார்க்கப்பட்டது. ஆனால் பாக்யராஜ் அவர்கள் உருவாக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு படத்திலும், அவர் இயக்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு படத்திலும் பெண்களுக்கான கதாபாத்திரம் அது 2 நிமிடங்கள் அல்லது 1 நிமிடமாக அந்த சினிமா படத்தில் ஒட்டுமொத்த படத்தில் நிகழக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் பெண் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவர்களுக்கு திடமான அழுத்தமான ஒரு கதாபாத்திரத்தையும் ஒரு குணத்தையும் அவர் கொடுத்திருப்பார். அந்த வகையில் முந்தானை முடிச்சு படம் 1983 வெளிவந்தது. பெண்களுக்கான டாமினன்ஸ் போல்டு கொடுக்கக்கூடிய அளவில் அந்த முந்தானை முடிச்சு படம் 1983 வெளியானது. போல தாமை கனவுகள் 1984 பாக்யராஜ் அவர்களுடைய வெளிவந்தது. நடுத்தர வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், அவர்களுடைய போராட்டம் என்னவாக இருக்கும், அங்க இருக்கக்கூடிய அழுத்தம் என்னவாக இருக்கிறது, பொறுப்புணர்வுடன் கூடிய அழுத்தம், எதிர்காலத்தின் நினைச்ச பயம் உள்ளிட்டவை எல்லாம் காதலுடன் சேர்த்து எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கதாசிரியராகவும் ஒரு சிறந்த திரைக்கதை வடிவமைப்பாளராகவும் இயக்குநராகவும் இருக்கக்கூடியவர் அவர்கள். 1985 வந்த படம் சின்ன வீடு. அன்றைய காலகட்டத்தில் ஒரு உண்மையை, ஒரு ஹீரோவாக இருப்பவர் தனது மனைவியை தவிர்த்து இன்னொருவரிடம் அன்பு கொண்டிருப்பது என்கின்ற ஒரு கதையை கொண்டு வந்து அதனையும் உலகம் ரசிக்க வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி எந்த மாதிரியான அன்பு கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் வெளிப்படையாக காட்டக்கூடிய படமாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.